லட்சுமி போட்டி ஆனந்தி மேமோட சாரீ கலெக்ஷன்ஸ் பாக்குறோமோ இல்லையோ கண்டிப்பா அவங்க ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பாத்துருவோம். அதுல நானுமே ஒரு ஆளுங்க. வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சூப்பரான சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஆனந்தி மேமோட சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட ப்ளவுஸ் சாரீஸும் தாண்டி ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே வந்து விருப்பமா வந்து போடுவீங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் ஒரு கிளாஸஸ்லையும் அவங்க நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை விட நீங்க டபுள் இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிட்டே தான் இருந்திருப்பீங்க. டோன்ட் வரி, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்னைக்கு அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா, ரீசெண்டா நடந்த எக்ஸ்போல அவங்க போட்டிருந்த ஒரு அழகான டிசைனர் ஸ்லீவ் பேட்டர்ன் தான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனா அவ்வளோ லுக்கா இருந்துச்சு. வாங்க எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். நமக்கு தேவையான ஸ்லீவ் லென்த்துக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவோட மொத்த லென்த் எவ்வளவு இருக்குதோ அதில் ஒரு பங்கு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். மீதி 2 பங்கில் சென்டர் எடுத்து ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ணி இந்த மாதிரி அழகான ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்கில் மற்ற எல்லா இடங்களையும் எக்ஸாக்டாக மார்க் பண்ணணும். அந்த கர்வ் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடங்களில் மட்டும் 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. அதுலேயுமே அந்த கர்வான இடத்துல மட்டும் 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ராவை விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மற்ற இடங்கள்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி மெயின் துணிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட வெளிப்பக்கமாக லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு லைனிங் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி அந்த கர்வ் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி லைனிங்கை உள் பக்கமாக டேன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீஸர் எல்லாமே இப்போ நமக்கு நீட்டாக மறைஞ்சிரும். இந்த இடத்துல நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சுற்றிலும் லைனிங் அளவுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸாக கட் பண்ணோன்னா இப்போது இந்த பீஸ் வந்து ரெடி ஆயிரும். இன்னொரு பீஸுக்கு எப்படி தைக்கணும்னா அதே மாதிரி லைனிங் பகுதியை வெளிப்பக்கமாக வச்சுட்டு கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அங்கங்கே குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துட்டு இப்போது இதை நான் டேன் பண்ணிடுறேன். சைடு வழியாக டேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இந்த பீஸ் ரெடி ஆயிரும். இதை நீட்டாக ஹெட்ஜ் தையல் கொடுத்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டிசைனுக்கான பேஸ் ரெடி ஆயிரும். ஒருவேளை நீங்கள் இதில் லேஸ் எதுவுமே அட்டாச் பண்ணலை, அப்படியே ப்ளைனாக தான் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆரி போட்டிருந்தாங்க. ஸோ ஆரிக்கு பதிலாக எல்லாருக்கும் ஆரி தெரியாது இல்லையா. ஸோ அந்த ஆரிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி லேஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆரி லேஸ் வந்து ரெடிமேடாக கிடைக்கும்ல, அதை கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவுமே நமக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. கீழே லாஸ்ட்லேயே நான் வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன்னா இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சீரிஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.